எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளே vlogங்க. நார்மல் டே இன் மை லைஃப், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம். ஸ்ட்ரீட் டே, எ டே இன் மை லைஃப். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து அலங்கோலமாக கலைஞ்சு போய் அங்கங்கே பொருட்கள்லாம் கிடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வின்டர் ஹாலிடே விட்டுட்டாங்க. ஸோ ஹாலெல்லாம் எதுவுமே நம்மளால க்ளீன் பண்ண முடியாது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாத்திரம்லாம் அவங்க கையில் கிடைக்காம அதெல்லாம் வேணால் எடுத்து சுத்தம் பண்ணி வைக்கலாம். நானும் என்னென்னமோ செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேங்க. ஸ்னேக் பிளான்ட்டு, மணி பிளான்ட்டு, பேம்பூ பிளான்ட்டுன்னு எல்லாமே செத்து போச்சுங்க. இப்போ இந்த கிச்சனில் மட்டும் வச்சுருக்க மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக சமத்து குட்டியாக வளருதுங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிச்சனுக்கு போனேன். ஏன்னா அந்த இடம் அப்படியே பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்கும். அந்த சன்லைட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சூப்பராக விழுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நல்ல கொடி மாதிரி தண்ணியில் வச்சே மணி பிளானட் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. குளிக்கலையா நீனு? அழுக்கா இருக்கே, குளிப்பாட்டுவோமோன்னு. ஸோ கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்து இப்போ ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அவங்களோட டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைக்கணும். எதெல்லாம் உள்ளே அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து ஒழிச்சு வச்சோமோ அதெல்லாம் எடுத்து இப்போ கொடுத்தோன்னா இந்த 14 நாள் 15 நாள் நம்ம தொல்லை பண்ணாமல் அவங்க குட் கேர்லாக விளையாடுவாங்க. முக்கியமாக இன்றைக்கி வேலையெல்லாம் செய்கிறதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமைக்கிற வேலை நம்மளுக்கு இல்லை. நேற்று வச்ச இறால் குழம்பு வித் மண் சட்டி, அப்புறம் பக்கோடா. இதில் வந்து மிளகாத்தூள்லாம் போடாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. காலிஃப்ளவர் கொஞ்சம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடுங்க. செம்மையாக இருக்குது. இது கூட பீட்ரூட் ஃப்ரை. எல்லாருக்கும் சரி. உன்னோட ஹாலிடே நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா? உனக்கு சந்தோஷமா இருக்கு? போக மாட்டேங்கிறான். நீ சொல்லு, உங்கள் லீவ் எப்படி போச்சு? போக போகுது. அம்மாவை கொடுமைப்படுத்த போறியா? சாயங்காலம் அப்படியே வெளியில் போகலான்னு என் ரோட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். வண்டி ஓட்டும் போதே சைடில் அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டுருவேன், அப்படியே சாப்பிட்ருவாரு. ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு வெளியே போகிறோன்னே தெரியல. சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு லூலுக்கு கூப்பிட்டுட்டு போயிருந்தோம். விண்டோ ஷாப்பிங் பண்ண போய் கடைசியில் பிளாக் அண்ட் டெக்கர் சாண்ட்விச் மேக்கர் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்கங்க, அதனால வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட்க்கு போயிருந்தோம். அதோட விளாக் தான். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நானும் ஆராத்யாவும் மட்டும் ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு போயிருந்தோம். இவ்வளோ நாள் ரகு கூட தானே போவோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் மட்டும் டாக்ஸி எடுத்துகிட்டு 2 பேரும் போயிருந்தோம். கூட்டம் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. நம்ம ஹபிபி மீடியாவுக்கு ஒரு கொலாபரேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்காக நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க பி யூனிக் வித் பிரியா இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு கேம்லாம் வச்சுருந்தாங்க, ட்ராயிங் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆர்கானிக் ப்ராடக்ட் குட்டி ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஹோம் அப்ளையன்சஸ்லாம் உள்ள திங்ஸ்க்கு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸு ஷாப்பு, இயரிங் ஷாப்புன்னு நிறைய இருந்துச்சு. என் பொண்ணு இந்த ட்ராயிங் பண்ணுற இடத்துலேருந்து நகரவே இல்லை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அங்கேயே நின்று அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ராயிங் அவங்க பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் ட்ராயிங் இருந்துச்சு, அதுவும் போய் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே டான்ஸு தான். அப்புறம் நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. தள்ளு வண்டி கடைலாம் போட்டிருந்தாங்க. கொண்டக்கடலை, சமோசா, கஞ்சி, அப்புறம் நிறைய இருந்துச்சு வெரைட்டியாக. அதில் நான் சமோசாவும் கொண்டக்கடலையும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா மார்னிங்கே ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணான்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டான்ஸுங்க, செம்ம வைபு, பாட்டு பாடினாங்க. அப்புறம் டான்ஸ் குரூப்லாம் வந்து டான்ஸ் ஆடிச்சு. பெரியவங்களுக்கு கேம் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு நிறைய கேம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து நிறைய இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து நீங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சீரியஸாக செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நானே இது வரைக்கும் நியூஸில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன். டிஜே ஒரு பக்கம், டான்ஸ் குரூப் ஒரு பக்கம், நம்ம பசங்கள்லாம் ஒரு பக்கம்னு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தம்னா கொஞ்சம் குரூப்பாக போயிருந்தோம்னா நல்லா டான்ஸ் ஆடி இருக்கலாம். நாங்கள் வந்து 2 பேர், நானும் என் பொண்ணு மட்டும் போனதுனால டான்ஸ் அவ்வளோவா ஆட முடியல. அங்கேயும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2-3 பேர் பார்த்தேன், நிறைய பேரை. அப்புறம் நம்மளுக்கு கிஃப்ட் இந்த ஆங்க்ரி மாம் கொடுத்தாங்க. இது வந்து மைக்ரோவேவன் க்ளீன் பண்ணுறது அப்படின்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரீ கிஃப்ட் தானே, சும்மா பேர் ரெஜிஸ்டர் பண்ணாலே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் என்ன, ஒரே டான்ஸை பார்த்துக்கிட்டு நான் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டேன். என் பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடிட்டு அங்கேயே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு கொஞ்சம் பேர் கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.
அவ்வளோதாங்க vlog முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.